மாப்பிள்ள என்னங்க அரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கார வந்திருக்காரு, வந்து பாருங்க. வாசக்கதவு திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிருந்தா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள வராதே வராதுன்னு? சம்பந்தி நான் சொல்றத இன்னும் சொல்றதுக்கு என்னையா பாக்கி இருக்கு? எங்க குடும்பத்துக்கு வாரிசு வேணும் வேணாம் நிச்சயம் பண்றது நீயா நானா? சம்பந்தி, உங்களுக்கு பெண் குழந்தை பிடிக்கலன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. அதை 5 பெண்களோட 6வது பொண்ணா வளர்த்து ஆளாக்கிறேன். ஆனா என் பொண்ணு மட்டும் வாழ வைங்க. என்னையா நடிக்கிற? பேசுறதெல்லாம் பொய் பித்தலாட்டம், செய்யறதெல்லாம் தில்லு முள்ளு. இதுல பெரிய மனுஷன் மாதிரி வெள்ளை வெட்டி மேல் துண்டு. மரியாதையா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுமா? அப்பா, இந்த ஆள்கிட்ட ஏப்பா வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? யோ, எங்க குடும்பத்துக்கு பொண்ணுங்க மட்டும் ஆகாதுங்கிறது இல்ல, அந்த பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பிச்சு அந்த காசை வாங்கி திங்கிற மானம் கட்ட ஜென்மங்க நாங்க இல்ல. என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். எங்க எல்லாரும் சொல்லுங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இதுக்கு அர்த்தம் தெரியுமாமா? தெரியாது டீச்சர். மாதர்னா பெண்கள். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் பெண்களை கேவலமா நினைச்சு அவங்க வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அறிவு கெட்ட செயல அடியோட நெருப்பு வச்சு கொளுத்தணும்னு அன்னைக்கே மகாகவி பாரதி பாடியிருக்காரு. என்ன மேடம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய லெக்சரை தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்றேன். நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் மேடம்? நோ 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 நோ, ஓ நிலைமையில நான் இருந்தாலும் இப்படித்தான் பேசுவேன். உன்னை பத்தின விவரம் எல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நீ பெண் குழந்தை பெத்தேங்கிறதுக்காக உன் புருஷன் உன்னை தள்ளி வச்ச மாதிரி நான் ஆண் குழந்தை பெத்தேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் என்ன விவாகரத்து பண்ணிட்டாரு. ஏன் மேடம் அப்படி? என் புருஷன் ஒரு படிச்ச முட்டாள். அவரு கருப்பு, குழந்தை சிகப்பா பிறந்துச்சுன்னு என் மேலேயும் சந்தேகப்பட்டாரு. ஓய்யா, நீயும் ஆச்சு உன் வாழ்க்கையும் ஆச்சுன்னு குழந்தையை தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டியது நல்ல நடத்தை. இது மட்டும் இருந்துட்டா உலகத்துல நாம எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸ்க்கு போ. இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு கைய கட்டிக்கிட்டு பசு மாதிரி நிக்கிறியே, அன்னைக்கு உங்க ஆளுங்களை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி அனுப்பிச்சு வச்சு என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டு இல்ல, நீ செஞ்ச கிரிமினல் வேலைக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கணும். சம்பந்தி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பொண்ணு ரஞ்சனியை வாழ வெட்டி ஆக்கிறாதீங்க. என் தலையை அடமானம் வச்சாலும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அட போயா, நகைக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், உன் தலைக்கு அவன் பணம் கொடுப்பான். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இவன் பொண்டாட்டி என்ன சொன்னா? கணவன் கைவிட்டாலும் கல்வி கைவிடாது அப்படின்னு சிலுத்துக்கிட்டு சொன்னால. சம்பந்தி, அவ ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டா. ஆனா என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் பண்ணல? அவ ஏற்கனவே எக்கச்சக்கமான திமிர் பிடிச்சவ. இப்ப அவ என்ன கரையை செய்துட்டு இருக்கா? எரும மாடு மாதிரி இருக்கியே, உழைச்சு பழைக்க கூடாது? ரோட்ல போற பொண்ணுங்க தாலி எல்லாம் அறுக்கிறியே, உனக்கு எவ்வளவு திமிரு? அறுக்கிறது சுலபண்டா, ஆனா ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி ஏறணும்னா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி மிருகங்களுக்கு பொம்பளைங்க கஷ்டம்னா எப்படி தெரிய போகுது? இந்தாகம்மா தாலி, அங்க கையெழுத்து போடுமா. புண்ணியவதி, நீங்க நல்லா இருக்கணுமா. வெள்ளிக்கிழமை அதுவுமா என் தாலியை காப்பாத்தி கொடுத்தீங்களே. நீங்க நிறைஞ்ச தாலி பாக்கியத்தோட புருஷனோட சந்தோஷமா வாழணுமா. இந்த ஹோட்டல் கட்டுறதுக்காக 1 கோடி ரூபாய் லோனுக்கு வழி பண்ணிட்டேன். ஆனா பட்டா இந்த பாடுபடுத்துதாயா? தம் பொண்ணு வாழாவட்டி ஆனாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு தைரியமா இருக்கிற பொம்பளைங்க நான் பார்த்ததே இல்ல முதலாளி. என்னடா கிளப் வரைக்கும் போயிட்டாரா? முதலாளி, உங்க மகன் உத்தம புத்திரன். எப்படியா? உங்க முன்னால குடிச்சா அவமரியாதைன்னு கிளப்புக்கு போய் குடிக்கிறாரு. ஒண்ணு போடுங்க. Excuse me, can I have an AC double room please? உங்களதான் மேடம். ஏசி டபுள் ரூம் கேட்டா ஏன் இவ்வளவு ஏக்கத்தோட பாக்குறீங்க? இவ்வளவு அழகான ஜோடிய பார்த்ததே இல்லையா? சாரி சார், இப்பதான் புதுசா வேலையில சேர்ந்திருக்காங்க, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் a minute.
ரூம் நம்பர் 101 சார். தேங்க்யூ. பாவம் உங்க ஃப்ரெண்ட் என்ன பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருக்காங்க. ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிக்க சொல்லுங்க. இப்ப போனாலே அவ ரொம்ப மோசமான பொம்பளை. 30 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க பல தடவை அரெஸ்ட் பண்ண ப்ராஸ்டியூட் ஒருத்தரோட இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்க இந்த ஹோட்டலை சர்ச் பண்ணோம். ப்ளீஸ் கோ அஹெட் சார். தேங்க்யூ. என்ன சார் பாக்குறீங்க? நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சார். நம்பிக்கை இல்லையா? இது பாருங்க சார் தாலி. இது சந்தர்ப்பத்துக்காக கட்டின தாலி இல்ல சார். 1000 பேருக்கு முன்னால அக்னிய சாட்சியா வச்சு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கெட்டி மேளத்தோட இவர் கட்டின தாலி சார். இன்னும் நம்பிக்கை இல்லையா? இவர் பில்லியனர் பகவானோட ஒரே சன். நான் தாசில்தார் தனலட்சுமியோட பொண்ணு. இனிமா நம்பிக்கை இல்ல? போதுமா? நாங்க தேடி வந்த ஆள் இங்க இல்ல. Sorry for the disturbance. It's okay. Sorry for the disturbance. Darling. Don't disturb. ராதா, குழந்தை அழுதுகிட்டு நீ பாட்டுக்கு போனா எப்படி? என்ன செய்ய சொல்றீங்க? ஸ்கூலுக்கு நேரமாச்சு. டீச்சர் அம்மாவே லேட்டா போனா பசங்க மதிக்க மாட்டாங்க. நாங்க 2 பேரும் அழப்புறந்த ஜென்மங்கதான். தனலட்சுமி, என்னத்த அது அப்படி உன்னால இவ்வளவு கல்லுடி மங்கத்தனமா இருக்க முடியுது? என்னத்த சொல்றீங்க? வாழப்போட 3 பொண்ணுங்களும் வாழாவட்டியா வீட்டுக்கு வந்துருச்சுங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு உத்தியோகம் வாங்கி வச்சுட்டேன். இதுங்களை புருஷனோட சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? விடிகிற போது விடியட்டம்னு விட்டுட்டா எப்படி? அத்தை, என் பொண்ணுங்க மனசு எனக்கு நல்லா தெரியும். நானும் அந்த வயசை தாண்டி வந்தவ தானே. குடும்ப வாழ்க்கை சரியா அமையலேன்னு மூளைக்கு மூளை உட்கார்ந்து கண்ணீர் வடிக்க கூடாதுன்னு தான் அதுங்களை வேலையில சேர்த்து விட்டேன். இத்தனைக்கு காரணம் வாச்ச மாப்பிள்ளைங்க தானே. பொண்ணுகளுக்கெல்லாம் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விட்டேன். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா போயிருச்சு. இப்போ குரங்க பிடிச்சு பிள்ளையார் ஆக்கி காட்டுறேன். ஸ்கூட்டரை நிறுத்திட்டு போறது உங்க மாப்பிள்ள மாதிரி தெரியுது சார். மரியதாசு, இதுதான் மாப்பிள்ளை வேலை செய்யற ஆபீஸ். இது மாப்பிள்ளையோட ஸ்கூட்டர். குழந்தை இதுல வச்சிருப்பான். குழந்தை இங்க வச்சா என்ன சார் ஆகும்? குழந்தை யாருதுன்னு தெரியாம போனாலும் அவர் குழந்தைய தொட்டு தூக்கும் போது ரத்த பாசம் ஒரு குலுக்கு குலுக்கும். குலுக்கட்டும் சார், கரெக்ட். முயற்சி பண்றதுல தப்பே கிடையாது. முயற்சி திருமணியாக்கும்னு நம்ம வாசுகி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. யாரு வாசுகி? திருவள்ளுவருடைய ஒய்ஃப். அவங்க நம்ம வாசுகியா? உதவாங்குவே நீ. சீக்கிரம் சார், பாப்பா வந்துட போறாரு. பாப்பா யாருங்க இந்த குழந்தை? யாருங்க வச்சிருப்பாங்க? ஏங்க, இந்த குழந்தை யாருங்க சார்? இந்த குழந்தை யாருங்க? அம்மா, இந்த குழந்தை உங்களுதுங்களா? எங்களது இல்லைங்க. வேற யார் குழந்தைன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி குழந்தை இந்த தெருவிலேயே கிடையாதுங்க. ஏங்க, இந்த குழந்தை யாருது சார்? இந்த குழந்தை யாருதுங்க? ஏமா இந்த குழந்தை யாருது?
போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். சார் நம்ம தேடவே இல்லையே சார். யோ, நீ ஒருத்தன் தான் போலீஸா? சார், அட தவறியா, கேஸ் நம்மள தேடி வருது. சார் இன்ஸ்பெக்டர் இருக்காரா? துரை, நம்ம கிட்ட சரணடைய மாட்டீங்களோ? இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் சரணடைவீங்களா? சரியான கேடிதான். சார் கேடி பேசாதீங்க சார். நான் வந்து ரஞ்சினி, நீயா? இந்த குழந்தை இது ஒரு அனாதை குழந்தை. அனாதை குழந்தையா? யாரோ என் தலையில கட்டிட்டாங்க. அதான் போலீஸ்ல ஒப்படைக்கலாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? சத்தியமா தெரியாது ரஞ்சினி. இன்ஸ்பெக்டர் ரஞ்சனி. சாரி இன்ஸ்பெக்டர். ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட தெரியும், அவ கூட சந்தோஷமா இருக்க தெரியும், ஒரு குழந்தையும் பெத்துக்க தெரியும். ஆனா குழந்தை மட்டும் யாருதுன்னு தெரியாது. அப்படித்தானே? அப்படின்னா இது ஏன் குழந்தையா? டோன்ட் டச். போலீஸ்ல ஒப்படைக்கப்பட்ட பொருள் உரியவங்களுக்கு போய் சேரும். உங்களுக்கு தேவைன்னா அங்க போய் வாங்கிக்கங்க. அப்பா இருக்கும்போதே அனாதையாகிற எத்தனையோ குழந்தைகளை பார்த்திருக்கோம். நீங்க போலாம். சார் கனகலிங்க சார், என்னமோ குழந்தை மணிக்கணக்கு அப்பங்கிட்ட இருந்திருக்கு, பாசம் மாப்பிளைய பிடிச்சி ஆட்ட போகுதுன்னு சொன்னீங்க. நீங்க ஆடி போய் உட்கார்ந்திருக்கீங்களே. என்ன பண்றது, மாப்பிள்ளைன்னு நினைச்சேன். அவன் மண்ணாங்கட்டியா இருக்கானே, எங்கேயாவது தலைமறைவா போயிடலாமான்னு பாக்குறேன். இதுக்கெல்லாம் மனசை தளர விட்டுறாதீங்க சார், முயற்சி பண்ணுங்க. நம்ம கஜினி முகமது இருக்காரு, யாருது? முகலாய பேரரசர். என்னமோ ஃப்ரெண்டு மாதிரி சொல்ற. அவர் படம் எடுக்கலையா 27 தடவை? 27 தடவை இல்ல, அதுக்கு மேலயா? 17. இல்ல 27. 17. 27. அடம் பிடிக்காதடா, 17. சரி அடட வாப்பா. சித்தப்பா, என்னப்பா கணேஷ், சௌக்கியமா? உங்க ஆசையில நல்லா இருக்கேன், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. ப்ரமோஷனா? ஆமா, ஒரு குழந்தைக்கு அப்பாங்கிற ப்ரமோஷன்ல. வெரி குட். என்ன குழந்தை? பெண் குழந்தை. கமலா, என்ன மாதிரி பெட்டியோட வர? மாப்பிள்ள வரல? யோ, மாப்பிள்ள உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ கடைஞ்செடுத்த அயோக்கியம். என்ன மிஸ்டர் முரளி, இது ஆபீஸ். அதான் எங்க வந்தேன். 10 பேர் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தினா தான் உனக்கு புத்தி வரும். ஏன் என் தங்கச்சி வீட்டுக்கு அமிச்ச சொல்லியா? அவ பெத்த பெண் குழந்தைய அனாதாசிரமத்துல விட்டுட்டு நாளைக்கே வர சொல்லு, அவளை நான் ஏத்துக்கிறேன். யோ, பிறக்கிறது ஆனா பொண்ணாங்கிறது நம்ம கையில இருக்கு, அது ஆண்டவ கையில இருக்கியா? இதே கேள்விய நீ கண்ணாடிய பார்த்து கேளு. ஓனான பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்லிச்சான். முதல்ல நீ ஒன்ன திருத்திக்கையா. முரளி, மாப்பிள்ள என்னப்பா சொன்னாரு? நாம சொன்னதான் அவரும் சொன்னாரு. என்னடா சொல்ற? பெருமாள் மாடு மாதிரி நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தனே, அந்த கேவலத்தை சொன்னாரு. ஏமா, ஆம்பளைங்க நாங்க அறிவு கட்டத்தனமா நடந்துகிட்டாலும் எங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லி திருத்த வேண்டிய தாய் நீ. ஆனா நீயே பேயா மாதிரி இன்னொரு தாயை தள்ளி வைக்க சொன்னியம்மா. அம்மா, இன்னைக்கு உன் பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்தது உனக்கு ஆவேசம் பொங்கிக்கிட்டு வருதே, அன்னைக்கு ஒரு பொண்ணை கதற கதற கைவிட்டு வர சொன்னியே. நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இப்பெல்லாம் பலன் கை மேல. புரிஞ்சுக்கம்மா. முரளி, உன் தங்கச்சி கிரி உன் மருமகளுக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்குதோ அன்னைக்கு தான் உன் மகளுக்கு விடிவு காலம் பிறக்கும். ராதா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் மனசு விட்டு பேசணும்.
எப்பவுமே ஒரு மனுஷன் முட்டாளா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. என்னைக்கா ஒரு நாள் சிந்திக்கலாம்ல. நான் தெளிவாயிட்டேன் ராதா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணோட நான் 2 மணி நேரம் வாழ்ந்துட்டேன். இனிமே என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது ராதா. அது உங்க குழந்தை, எப்ப வேணாலும் அதை நீங்க எடுத்துட்டு போலாம். எனக்கு குழந்தை மட்டும் பத்தாது, அதை பெத்த தாயும் வேணும். வேண்டாம்னா நடுவழியிலே விட்டுட்டு போயிடுவீங்க, வேணும்னா எங்க வேணாலும் வந்து கூப்பிடுவீங்க. எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கண்டிப்பா இப்பவே உங்க வீட்டுக்கு போவான். உங்க அப்பா அம்மா அனுமதியோட நம்ம வீட்டுக்கு போவான். என்ன சொல்ற ராதா? ராதா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பணம் அங்க வச்சிருக்க, சொல்றா பணம் எங்க இருக்கு? அது எங்க அப்பங்கிட்ட இருக்குடா. 5,06,700 சொச்சம். கட்டுங்கடா, கத்துனா குத்திடுவேன், ஒருத்தனா செத்துருவேன். போலீஸ் ஸ்டேஷங்களா? எங்க வீட்டுல மகமுடி கொள்ளக்காரங்க பூந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. அட்ரஸா அடையாறு 6வது தெரு 36 நம்பர் வீடு. மரியாதையா சொல்லு, நகைப்பட்டி எங்க வச்சிருக்க? ஐயா, நான் பரம ஏடா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன். ஆளுக்கு 5 10 தந்துடுறேன், வாங்கிக்கிட்டு என்ன அவுத்து விட்டுறது. கட்டு கட்டா பணத்தை வச்சிருக்க, நீ ஏழை. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இவன் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டா. கிழமை மூஞ்சிய பார்த்துட்டான், போலீஸ்ல கை கொடுத்துட்டாங்க. கத்தியால குத்திரும், கட்டையால அடிச்சிருவோம். அவரே கேட்டுருவோம். பெருசு, கத்தியில சாவரியா கட்டையில சாவரியா? ஒருத்தன் கோழி கிட்ட போய் உன்னை அறுத்து குருமா வைக்கட்டுமா பிரியாணி வைக்கட்டுமான்னு கேட்டாரா? அந்த மாதிரி என்ன எப்படி கொள்றது என்கிட்டயே கேக்குறீங்களா? என்னை எப்படி வேணாலும் கொல்லுங்கடா, உடம்பு வலிக்காம கொல்லுங்கடா. குழுகுழுன்னு கொளுத்துருவோம். கிருஷ்ணால கொண்டாடா. சீக்கிரம் வந்து காப்பாத்துடா. ஐயோ ராஜே, சீக்கிரம் வாடா, காப்பாத்துடா. ஐயோ ஐயோ ஐயோ. என் மருமகன் வந்துட்டா. ரஞ்சனி மருமகளை பாத்தியா, மன்னனை அபிஷேகம் பண்ணிட்டான். ஏன் தெரியுமா? நாங்க உனக்கு செஞ்ச பாவம்மா. ஒரு குத்தமும் செய்யாத உன்னை மாளா வெட்டி ஆக்கணும்.
ஆனா நீ இப்ப எங்களை வாழ வச்சுட்ட. இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூட தான் இருக்கணும். நாங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. மாமா நீங்க பெரியவங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இப்ப டியூட்டில வந்திருக்கேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னா எங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. நான் அந்த குள்ளக்காரங்களை பிடிக்கணும். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேன். உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்கம்மா. காக்கி சட்டை போட்ட உங்க மகதான் சமயத்துல வந்து எங்க சாவையே தடுத்து நிறுத்தினான். இனி ரஞ்சனி எங்க மருமக இல்ல, எங்க மக. ரஞ்சனி வலது கால எடுத்து வச்சு எங்க வீட்டுக்குள்ள வந்தாத்தான் எங்க குடும்பம் உருப்படும். தனலட்சுமி ஆத்தா கண்ணை திறந்துட்டா. சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. டேய் நான் சொல்றத கேளுங்க, இந்த ஹோட்டல் வேணா வர எங்கயாவது போலாம். கண்ணு எங்களுக்கு வேண்டிய மஜா இங்கதானே இருக்கு. ஏய் நாங்களே ஃபாரின் டூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். மேரேஜுக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லிட்டு இங்க வா அங்க வா என்ன அர்த்தம்? எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறடா. டேய் வாடா போலாம். பார்ட்டி தெரியா இல்லையா? வா மச்சி போலாம். Madam Yoni, Rosie. You're from ஃபேன்ஸே France. Thank you. பாத்தியாடா, மல்லிகை மொட்டு மாதிரி மூக்கு, திராட்சை மாதிரி கண்ணு, ஆப்பிள் மாதிரி சைஸ். ஐட்டம் எப்படா இருக்கு? தொடச்சு வச்ச ஃபாரின்கார் மாதிரி ஐட்டம் தூளா இல்ல. தக்காளி பழம் மாதிரி உடம்பு ஜுவ்வுன்னு இருக்குடா. இவளை கட்டில போட்டு பெரட்டி எடுத்தா விஸ்கி அடிக்காமலே போத கிர்ன்னு உனக்கு ஹோட்டல்ல வேலை செய்யறவள சொன்னா உனக்கு என்ன கோவம் வருது? டேய் அவன் என் பொண்டாட்டிடா. தம்பி போன வேற என்னாச்சு? அனுப்பி வச்சது நீங்களாச்சே, வெற்றிகரமா முடிச்சிட்டோம். என் பொண்ணு புருஷனோட வாழ்றதுக்காக நீங்க செஞ்ச உதவிய என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிப்பா. எதுக்கு சார் நன்றி? எங்க ஃப்ரெண்டு பிரகாஷ ஒரு நல்ல மனைவியோட சேர்த்து வைக்கிறதுல உங்களை விட எங்களுக்கு தான் சார் மகிழ்ச்சி. வரேன் சார். வரேன் சார். வணக்கம் முதலாளி. வாயா தங்கசாமி, போன காரியம் என்னாச்சு? போனது யாரு? தங்கசாமி இல்ல, காரி புத்திராமா கோடீஸ்வரர் கோபாலரத்னம். உங்க பையனுக்கு அவர் பொண்ண 1 கோடி ரூபாய் சொத்தோட கொடுக்க சமைச்சிட்டாரு. ஆனா அதுல ஒரு சிக்கல். சிக்கலா? என்ன அது? உட்கார். முதலாளி உங்க மருமகளை விவாகரத்து பண்ணணும்னு சொல்றாரு. மருமகளா? அப்படி யாரும் இல்லையே. என்ன முதலாளி இது? உங்க பையன் ஒரு பொண்ணை தொட்டு தாலி கட்டிருக்காரு. சட்டப்படி அவ மருமக தானே? சரியா, விவாகரத்து பண்ணிட்டா போச்சு. விவாகரத்து எப்படிங்க முதலாளி பண்ண முடியும்? 1 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தானே பண்ண முடியும். விவாகரத்துக்கு தான் 1 வருஷம் காத்திருக்கணும். ஆனா விஷயத்தையே முடிச்சிட்டா? முதலாளி குடும்பத்தை அழிக்கிறேன்னா ஐடியாவை உங்ககிட்ட வந்துதான் கேட்கணும். வெரி குட். அடுத்த வாரம் முகூர்த்தம் வச்சுக்கலான்னு போய் சொல்லு. இப்பவே முடிச்சிடுறேன். என் கமிஷன் என் கண் முன்னாலேயே தெரியுது முதலாளி. வரேன் முதலாளி, வரேன். மை டியர் சன், ஹாப்பி நியூஸ் ஃபார் யூ. என்ன டாட்? அடுத்த வாரம் உனக்கு மேரேஜ்ரா. டாடி ஏற்கனவே கட்டின பொண்ண தொட்டு கூட பார்க்கல, அதுக்குள்ள 2வது கல்யாணமா? நம்மள மாதிரி பணக்காரங்க எத்தனை மேரேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம், எத்தனை டைவர்ஸ் வேணாலும் பண்ணலாம். டாடி மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் ஏழைங்களுக்கு தாண்டா. நீ என்னுடைய பையன், உனக்கு இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. இங்க பாரு, நீ போய் உன்னுடைய மேரேஜுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணு போ. கனகு, நம்ம ராகினி டிபன் பாக்ஸ் மறந்து வச்சுட்டு போயிட்டா. இத கொண்டு போய் ஹோட்டல்ல கொடுத்துருப்பா. இதை விட எனக்கு என்ன வேலை? சார், உங்க பொண்ணு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பாக்குது. அங்க கிடைக்காத சாப்பாடா நீங்க கொண்டு போறீங்க? இட்லி மிளகாப்பொடி வேணும்னு சொன்னா அதான் ஸ்பெஷலா கொண்டு போறேன். என்னப்பா போகும்போதே தும்முற? முதலாளி முதலாளி நம்ம பிளான் எல்லாம் அப்செட் ஆயிடுச்சு. என்னையா வளர்ற? குப்பத்து ஜனங்களுக்கு அந்த தாசில்தாரமா பட்டா போட்டு கொடுக்க போறாங்களாம். பெரிய விழாவே ஏற்பாடாயிருக்கு. வெரி குட். அதத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன முதலாளி? இங்க வா. முதலாளி
இன்னொரு அவதாரம் எடுத்தா லேட் ஆகும். அந்த பகவானே இந்த பகவான் நினைச்ச மாதிரி இருக்கு. என்னே திருவிளையாடல். இப்பவே முடிச்சிடுறேன். ஹலோ, தாதாவா? எஸ் பாஸ். ஹோட்டல் அட்லாண்டிக்ல ராகினிங்கிற பொண்ணு ரிசப்ஷன்ல வேலை செய்யறா. அவளை வழக்கமான நம்ம இடத்துக்கு கொண்டு போய் தீர்த்து கட்டிடு. இங்க கனகலிங்கத்தோட பொண்ணு யாரு? நான் தான். உங்க அப்பா பஸ் ஓட்டி இறங்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. எங்க? கூட வாங்க காட்டுறேன். லலிதா, நீ கொஞ்சம் பாத்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பண முதலியிடம் போய் சேர இருந்த இந்த குப்பத்தை தடுத்து நிறுத்தி நமது குடும்பங்களுக்கெல்லாம் விளக்கேற்றி வச்ச தாசில்தார் அம்மா அவர்களுக்கு நமது குப்பத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை கொடுக்கிறேன். என்ன சார் எப்படி வந்தீங்க? நடந்ததா? என்ன சார் சீரியஸான நேரத்துல ஜோக் அடிக்கிறீங்க? சீரியஸா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? என்னம்மா சொல்ற? உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னு ஒரு ஆள் வந்து சொன்னானே. எனக்கு ஆக்சிடென்ட்னு எந்த மடையன் சொன்னா? அந்த ஆள் கூட தான் ராத்திரி புறப்பட்டு போயிருக்கா. மரியதாசி, என்னடா குழப்பம்? என்ன சார்? மாப்பிள்ள, மாமா, ராகினி இருக்காளா? எனக்கு ஆக்சிடென்ட்னு யாரோ கூட்டு போயிருக்காங்க. எல்லாம் எங்க அப்பா வேலைதான். ராகினி எங்க இருக்கான்னு தெரியும், வாங்க போலாம். மரியதாஸ், வாடா. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இது நம்ம அரசாங்கத்தோட தாரக மந்திரம். அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த குப்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நிலப்பட்ட வழங்க போறோம். ஒவ்வொருத்தரும் அமைதியா வந்து வாங்கிட்டு போங்க. நாச்சிமுத்து, பைரவன், குப்புசாமி, வள்ளியம்மா. அண்ணே, உங்களுக்கு நல்லா இருக்கா? பிச்சை எடுத்தா பெருமாளா அதை பிடிச்சு அன்மாருக்கு மாதிரி அந்த பணத்தை நீட்டா நீங்க மானத்தை வைக்கிறீங்களே. 5000 ரூபாய் நீ கொடுப்பியாடா? போடா. அண்ணே, சொல்ல கேளுங்கண்ணே. சுப்பிரமணி, கெஞ்சி கேக்குறேன். அண்ணே, நீங்களா கேளுங்க. ஒன்னாலதான் கொடுக்க முடியாது. எடுக்கிற ஐயா, 5000 ரூபாய் நான் பார்த்து கேளுங்க. ஐயா, அக்கா, நீங்களா கேளுங்க. அண்ணே, ஐயா, நாங்க பாடுபட்டு போராடி வாங்க நிலத்தை இப்படி காசு கொடுத்து வாங்குறீங்களா? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? இத பாருங்க தம்பி, உங்க தாசில்தார் அம்மா கிட்ட நான் பொட்டியோட பணத்தை நீட்டினேன். ஆனா எனக்கு பட்டா இல்லன்னுட்டாங்க. இப்ப அதே பணத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறேன். பட்டா எல்லாம் என் பொட்டியில. இந்த பகவான் எடுத்த எந்த காரியத்திலையும் தோல்வியே சந்திச்சதில்லை. இத போய் உங்க தாசில்தார் அம்மா கிட்ட சொல்லு. நிறுத்துங்கடா. சந்தனக்கட்ட மாதிரி உடம்பு, இவளை கொன்னு கடல்ல போட்டா திமிங்கலம் தின்னும். அதுக்கு முன்ன நான் ருசிச்சா என்னடா? பகவானுடைய மருமக அவரே தீத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. மருமகளாவது மண்ணாங்கட்டியாவது. இங்க ஒரு வேதையா சம்பவம் நடக்குது. அதை என்னால தடுக்க முடியல. ஏய் பகவான், உனக்கு ஒரு உறுதியா சொல்றேன், நீ எல்லா பட்டாக்களையும் வாங்கலாம். ஆனா ஏன் பட்டா மட்டும் உன்னால வாங்கவே முடியாது. நீ கட்டப்போற ஹோட்டலுக்கு மத்தியில ஏன் குடிசை கம்பீரமா நிக்கும். அதை உன்னால அசைக்க கூட முடியாது. ஜீவா, ஒரு நிமிஷம். இதுல ஏமாற போறது மிஸ்டர் பகவான் தான். அரசாங்கத்துல இலவச பட்டா வாங்கினவங்க அதை யாருக்காவது வித்தாங்கன்னா அந்த ஒப்பந்தம் செல்லாது. வாங்குறவங்க அதை எழுந்திர வேண்டியதுதான். சட்டத்துல இப்படி எல்லாம் ஒரு விதி இருக்கு. பாவம் மிஸ்டர் பகவானுக்கு அது தெரியாது போல இருக்கு. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.
ஏய், எனக்கு கிடைக்காத நிலத்தை நான் யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏய், ஏய், எடுத்துட்டு வாங்கடா. சீக்கிரம் வாங்க. கட்டவர்கள் அடிபட்டுச்சா? ஒரு சக்சஸா? உள்ள தரங்கடா. பிரகாஷ், நீ என்ன இந்த குப்பமேட்டு பசங்களோட சண்டை? பணம் பணம்னு பாசமே தெரியாத மரக்கட்ட மாதிரி வளர்த்துட்டீங்க. ஆனா இந்த குப்பமேட்டோட சேர்ந்துதான் என் மனைவியோட அருமையா எனக்கு புரிஞ்சிருக்கு. சும்மா கத்தாதையா. தாலி கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா எப்பேற்பட்ட புருஷனை காப்பாத்தியே தீருவான். இல்லைன்னா அவன் புருஷனே இல்ல. You are 100% right. நீ கூட புருஷன் இல்ல, ஏன்னா உன் பொண்டாட்டி நெருப்புல எரிஞ்சுகிட்டு இருக்கா. எங்க இருக்க? என்ன விடு மரியாதை. தனலட்சுமி, கான்ஸ்டபிள், you are under arrest. எதுக்கு? உங்க மருமகளை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக. யார் சொன்னது? உங்க மகனை ரிப்போர்ட் பண்ணாரு. விலக மாட்டுங்க. பிரகாஷ், அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. வேற யாருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அத்தை, எங்க அப்பாவோட சேர்ந்து முன்ன பின்ன யோசிக்காம நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா. எப்படி எல்லாரும் இங்க வந்தீங்க? நீ பட்டா கொடுத்துட்டு இருந்தப்போ வெளிய பெரிய பெரிய கதையெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். உன் உயிரை காப்பாத்தின ஜீவாவுக்கு நாம ஏதாவது பரிசு கொடுத்தாகணும். இல்லைன்னா போராட்டமே ஆரம்பிச்சிருவான். என்ன போராட்டம்? காதல் போராட்டம். இங்க பாரு, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தாப்பா, உன் கல்யாண விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு சம்மதம் தானே? பொண்ணுங்க கல்யாண விஷயத்துல என்ன தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்காக கேக்குறீங்க? நல்லா சொன்னீங்கம்மா. கனகலிங்க சார், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இப்படித்தான் ஒருத்தன்
என்ன எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் நிக்கிறீங்க? இது மாதிரி நான் எத்தனை பேருக்கு கதை சொல்லியிருப்பேன். போடாங். நான் விட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன். 4 பெண்களுக்கு நல்ல முறையில கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. கனகு, என்னம்மா? வாய் தர சக்கரை போடுறேன். இதுக்கு 5வது பொண்ணு ரதி வயசுக்கு வந்துட்டாடா. என்னங்க இப்பவே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருங்க. சார், அந்த சின்ன பொண்ணுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணா அது சட்டப்படி குற்றம். அவளுக்கு 18 வயசுக்கு மேலதான் சார் கல்யாணம் பண்ணணும். இப்ப தேடினா தான் அப்ப கிடப்பா மாப்பிள்ள.